ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேர் என்னோட யூடியூப் சேனலில் வந்து கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட ஏஎல் ரிசல்ட்ஸ் என்னது, நீங்கள் என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிங்க, அதே மாதிரி உங்களோட ஜெட் ஸ்கோர் என்ன, அப்படியான கேள்விகள் அடிக்கடி எனக்கு வருது. ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோட ஏஎல் ரிசல்ட்ஸும் நான் என்ன ஸ்ட்ரீமில் படித்தேன் அப்படிங்கிறதும், என்னோடய ஜெட் ஸ்கோர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், என்னோட ஏஎல் ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னுக்கு போட்டிருந்த மினி விலாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ தான் ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ ஊருக்கு வந்து சேர்றதுக்கே எனக்கு லஞ்ச் டைம் ஆகிட்டு, ஸோ வந்த உடனே நான் சாப்பிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணினேன். பட் எனக்கு எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, பிகாஸ் வந்த டயர்டினால. ஸோ ஏஎல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும், அதில் போட்டிருப்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி என்னோடய ரிசல்ட் சீட் இது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரேஞ்ச் வந்து அடுத்தது கிரேட் போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம எத்தனைக்குள்ள மார்க்ஸ் எடுத்தால் ABCS அடுத்தது வந்து ஃபெயில் போடுவோம் அப்படின்ட்டு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து 3 சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஜியோக்ரஃபி, தமிழ் அண்ட் இஸ்லாம். இந்த மூன்றுலேயுமே வந்து எனக்கு A பாஸ் தான் வந்துருந்துச்சு. நீங்கள் வந்து A எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஹார்ட் ஒர்க் போடணுமோ அதே மாதிரி லோ ஃபேக்கல்ட்டிக்கு வந்து என்டர் ஆகணும் அப்படின்ட்டு சொன்னால் A மட்டும் போதாது, அந்த எடுக்கிற A வந்து ப்ளஸ் அரிக்கணும். ஐ மீன் நீங்கள் 85 to 90 அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து மார்க்ஸை அப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். என்னோட ரிசல்ட்ஸ் பார்க்குற நேரம் நான் எடுத்து வச்சு கொண்டு வந்த ஸ்க்ரீன்ஷாட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து 2, அதே மாதிரி ஐலேண்ட் ரேங்க் வந்து 210. அடுத்தது வந்து ஜெட் ஸ்கோரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2.1218. சரியா, இதுதான் என்னோட ஜெட் ஸ்கோராக இருந்துச்சு. ஸோ இப்போ ஏஎல் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜெட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. இப்போ அது வந்து டிஸ்ட்ரிக்டை பொறுத்தது. இப்போ நான் வந்து ட்ரிங்கமலை டிஸ்ட்ரிக்ட். ஸோ 2023 வந்து யூனிவர்சிட்டி என்டர் ஆகிற நேரம் எனக்கு வந்து கேட்டது 1.9 அந்த மாதிரியான ஒரு செட் ஸ்கோர் தான். அது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து டிபெண்ட் ஆகும். சரியா, இப்போ நீங்கள் வந்து கொலம்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 2 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கணும். அந்த இயருக்கு என்ன செட் ஸ்கோரோ அதை மெயின் பண்ணி தான் உங்களை யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரிசல்ட்ஸ், என்னோட செட் ஸ்கோர். இது வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன சில டவுட் இருந்தா அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ் அடுத்தது இஸ்லாம் ரெண்டுலேயுமே வந்து நிறைய இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி என்னோட பர்சனலாகவும் சரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ அப்படின்னு சொன்னால் நான் வந்து இப்போ கிளாஸ் செய்கிற ஐடியா ஒன்றில் இருக்கிறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கிறதுனால நான் வந்து கிளாஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் பர்சனலாக. அப்படி என்னோடய கிளாஸில் ஜாயின் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கட்டாயமாக எனக்கு வந்து சேட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடய கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கிறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறையவே ட்ரீம் இருக்கும், நான் ஃபேக்கல்ட்டிக்கு போகணும், அதே மாதிரி லோ படிக்கணும், அதே மாதிரி யூனிவர்சிட்டி எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் செல்ஃப் டிசிப்ளின். உங்களை நீங்கள் திருத்தி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக எந்த யூனிவர்சிட்டிக்கு வேணும்னாலும் நீங்கள் போகலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளவு தான். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.